மீட்பெரும் இரட்சகருமாகி யாகுஷோ மசிக நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். இன்றைக்கும் வேதத்தை தியானிக்கும்படியாக இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறபடியே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இப்போ வேத வாக்கியத்தை தேடி வாசித்து நாம் அதில் தேர்ச்சி அடையும் போது நமக்கு ஒரு தெளிவான ஒரு காட்சி கிடைக்கும். என்ன காட்சினா, எல்லா விதமான குழப்பங்கள்ல இருந்தும் நாம் விடுதலை அடைவோம். அதைத்தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் நினைக்கிறேன் இந்த ஃப்ரண்ட் லைன் உங்களுக்கு தேவையில்லை. இந்த ஃப்ரண்ட் லைனுக்கு அதில் ஏன்னா நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, கொஞ்ச நேரத்தில் கழுத்தெல்லாம் வலிக்கும் உங்களுக்கு. தள்ளி போடுங்க. அந்த இது ஒரு சேர் தள்ளி அங்கே போடுங்க. அன்னைக்கு கூட சேர் எடுத்து மாற்றினீங்க நீங்கள், நேற்று கூட. ஆமாம். ஸோ greet you all in the matchless name of Yahushua HaMashiach. And by His mercy and compassion, we have come in His presence to meditate upon His word. And the word says, search the scriptures, you will have everlasting life, and those are they testify of me. So the word said, know the truth shall set you free. Amen. Amen. So எதிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். எதிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா, from what we need the deliverance or from what we need the freedom. How many of you know that? எதிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது இந்த வசனம் எதனுடைய அடிப்படையில் சொல்லப்பட்டதுங்கிறது. ஓகே, ஸோ எதிலிருந்து நமக்கு விடுதலை வேணும்? You need to be freed from what? பாவத்திலிருந்து. ஓகே, மரணத்திலிருந்து, அடிமையிலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து, தவறான போதனையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இன்னைக்கு அந்த பாரம்பரியம்ங்கிறது கரெக்ட் நீங்க சொன்னது. அதனால இதுவா அதுவான்னு போட்டு பார்த்தீங்க, அதனால நான் எஸ்ன்னு சொல்லலை உங்களுக்கு. So you need to get delivered from the confusion of the doctrines. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு என்ன செய்கிறது? நமக்கு ஒரு தெளிவை தருகிறது. When you meditate the word of Yahuwah, it gives you a definite picture of the scripture. ஒரு தெளிவை கொடுக்கிறது. It gives a soberness. When you read from Acts of Apostles, okay, you will find there are so many doctrines are coming in between and people are confused. Okay, in அப்போஸ்தல நடபடிகளில் இருந்து நாம் வாசிக்கும் பொழுது அநேக இடங்களிலே குழப்பங்கள் வந்ததை நாம் பார்க்கிறோம். Pedro, when he met the Gentiles, when he went along with the Jewish people,
then he told them that you have to follow the tradition. You have to follow the tradition of Jewish people. But when he went with Saul and Silas, then he did not speak about that. So the people who heard them preaching, they got confused. So even the person like Peter could bring about confusion among the people. Then later on, during the ministry of Saul, இப்போ பேதுருவே சபையில குழப்பத்தை கொண்டு வந்தார். உபதேச குழப்பம். என்ன குழப்பத்தை கொண்டு வந்தாரு? யூதர்களோடு சேர்ந்து இருக்கும்போது நாம கண்டிப்பா விருத்த சேதனம் பண்ணணும், அந்த நியாயப்பிரமாண முறைமைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரசங்கம் பண்ணாரு. ஆனா அதே பேதுரு சவுலோடும் சீலாவோடும் சேர்ந்து வரும். சவுல்னா யாரு? ஏன் நான் பவுல்னு சொல்லாம சவுல்னு சொல்றேன்? ஏன் சவுல்னு பவுல்னு சொல்லாம நான் சவுல்னு சொல்றேன்? தமிழ்ல பைபிள்ல பவுல் தான் எழுதியிருக்கு, இங்கிலீஷ்ல பால்னு எழுதியிருக்கு. ஆனா நான் அதை சொல்லாம சவுல்னு சொல்றேன். ஏன் ஏன்னு சொன்னா அவருடைய உண்மையான பேர் சவுல். அவருடைய உண்மையான பேர் யாகுஷோவரை எப்படி கூப்பிட்டாரு? அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம், Acts of Apostles chapter 9, verse 4. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு யாகுஷுவா, நீ துன்பப்படுத்துகிற யாகுஷுவா நானே என்று சொன்னான். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? இப்ப யாகுஷுவா அவன் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாரு? சவுல். அதுதான் அவனுடைய ஒரிஜினல் பெயர். இப்ப எங்கேயுமே அவருடைய பெயர் பவுலாக மாற்றப்பட்டது என்று வேதத்துல இல்லை. யார் மாற்றினாங்க, ஏன் மாற்றினாங்க, எதுவுமே அங்க இல்ல. அப்போ அதனால தான் நாம ஒரிஜினல் எதுவோ அதையே நாம சொல்லிட்டு இருக்கிறோம். சரியா? அப்ப இது மாத்தினது பரிசுத்த ஆவியினால மாற்றப்பட்டது அல்ல, தேவ சித்தத்தினால மாற்றப்பட்டது அல்ல, மனுஷனுடைய சித்தத்தினால மனுஷன் மாற்றினான் அவனுடைய பாரம்பரியங்களுக்காக. ஆகையினாலதான் நாம அதை சவுல்னு சொல்றோம். Okay, we call him Saul because Yahushua called him as Saul, and we have no evidence in the scripture who changed his name from Saul into Paul and what is the reason. So there is no support for calling him as Paul, so we refrain from calling him as Paul. We call him as Saul. That gives little comfort to us because that is his original name. So like this, when Peter, he came with Saul and disciples, other disciples, then he was not preaching about circumcision to the Gentiles. Then Saul noticed this. And he opposed him directly. Why you are doing this? இப்போ சவுலோடு வரும்போது விருத்த சேதனத்தை பத்தி பேசுறது இல்ல பேதுரு. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் நான் அவரை வந்து அப்போஸ் பண்ண அப்படிங்கிறார். முகமுகமாய் நான் அவரை எதிர்த்தேன் அப்படின்னு சவுல் சொல்றாரு. அப்போ அங்கேயே
டாக்டரின்ல குழப்பங்கள் உண்டாயிற்று. இப்ப யாகுஷுவா கூட என்ன சொன்னாரு? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Yahushua cautioned his disciples saying that be careful about the leavenness of Pharisees and Sadducees. இப்போ அங்கேயே கள்ள உபதேசங்கள் அங்கிருந்தே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ விடுதலை எதுல இருந்து அப்படின்னு பார்க்கும்போது Matthew 11:28 Matthew 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. ஆம். Those who are heavy laden, come unto me, I will give you rest. Okay. இப்போ சுவிசேஷ பிரசங்கங்கள்ல அதிகமா யூஸ் பண்ணப்படுற வசனம் இது. This verse is widely used in the gospel preaching because Yahushua called for giving rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி எல்லாரையும் அழைத்து இருக்கிறார். So you take that subject and preach, it's like a great blessing. People receive so much blessing, people receive so much comfort. எல்லா ஜனங்களுக்கும் ரொம்ப ஆறுதலா இருக்குது. இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது எல்லா ஜனங்களுக்கும் ரொம்ப ஆறுதலா இருக்குது. அந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணா எங்க எல்லாரும் ஃபெயில் ஆயிடுறாங்கன்னா, where everybody fail is, எதற்காக யாகுஷுவா அதை சொன்னாரு, யாகுஷுவா ஏன் அந்த வசனத்தை சொன்னாருங்கிறத ஆராய்ந்து பார்க்க தவறி விடுகிறார்கள். People fail to meditate. Why did Yahushua say this verse? What to do for that? அதற்கு என்ன பண்ணணும்? எதுக்காக யாகுஷுவா அந்த வசனத்தை சொன்னார்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வேதத்தை ஆதியாகமத்திலிருந்து தியானிச்சுக்கிட்டே வரணுமா? Why did Yahushua say this verse? So to find out what to do. Can't you? Huh? Yes. Just read one verse before it. ஒரு வசனம் முன்னால வாசிக்கும் பொழுது யாகுஷுவா ஏன் அதை சொன்னாருங்கிறது நமக்கு தெரிய வரும். ஒரே ஒரு வசனம். என்ன அந்த வசனம்? 27 28 நம்ம வாசிச்சோம், 27 வாசிக்கணும். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். எதிலிருந்து இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னாரு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தான் எதிலிருந்து இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னாருங்கிறது புரியும். பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். அறியான்னு அர்த்தம் என்ன? அறிய மாட்டான். குமாரனும் யாருக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர பிதா யார் என்று யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ற. இப்ப யாகுஷுவா இந்த வசனத்தை இங்க சொல்றதுக்கு காரணம் என்ன? மெடிடேட்னா அப்படி பண்ணணும். Why did Yahushua say these verses here in this place? Why? ஓகே, யாகுஷுவா யாருன்னு தெரியல அப்படின்னு பிரதர் டிக்ரூஸ் சொல்றாரு.
It's very correct. யூதர்கள் வந்துட்டு ப்ராஃபிட் மூலமா நித்திய ஜீவனுக்கு வேண்டி அவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்களுடைய, ஏன்னா ஆதாம் காலத்துல இருந்து அது வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டாங்க. எழுந்து போன ஒரே விஷயம் வந்து சால்வேஷன். அப்ப இந்த சால்வேஷன் வந்துட்டு இதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. அப்ப அவங்க வந்துட்டு வாழ்ந்த நாட்கள்ல வந்து அந்த ட்ரெடிஷன் வந்துட்டு அவங்க கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க, மோசஸ் ட்ரெடிஷன். அப்போ இங்க சொல்றாரு, இங்க வெளிப்படுத்துறாரு, பிதாவை அறியணும்னா, யாக்கோவை அறியணும்னா மகன் வெளிப்படுத்ததான் அறியும். அப்ப நீ ஹெவி லேடனா இருக்கிற ஆல்ரெடி, நீ என்கிட்ட வா, நான் உன்னை அதுல இருந்து விடுவிக்கிறேன். The heavy laden, they are heavy laden in what? In confusion. Actually what? See, the confusion brings restlessness. Confusion brings restlessness. The sober mind brings rest. Okay. The decisive mind brings rest. So, the whole Israelites were actually confused first by the coming of John the Baptist. He came and he brought into so much confusion among the people, followed with Yahushua's teaching. So they brought about so much confusions. Why? Because they preached against the tradition. These two, John the Baptist and Yahushua, they preached against the tradition. யோவான் ஸ்நானகன் வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஜனங்கள் கொஞ்சம் குழப்பமடைய ஆரம்பித்தார்கள். அதை தொடர்ந்து யாகுஷுவா பிரசங்கம் பண்ணினார், அதிலும் ஜனங்கள் குழப்பமடைய ஆரம்பித்தார்கள். அப்போ எல்லா ஜனங்களும் குழப்பமடைந்து இருக்கிற வேளையில அவர்கள் மனதுக்கு அமைதல் இல்லாமல் போய்விடும். அப்போ மனதுக்கு அமைதி வரணுமானா அந்த குழப்பம் என்ன செய்ய வேண்டும்? நீங்க வேண்டும். குழப்பம் நீங்கினால் அவர்கள் அமைதியாகி விடுவார்கள். அதுதான் அமைதினா என்ன? இளைப்பாறுதல். இப்ப அந்த இளைப்பாறுதல் எப்ப கிடைக்கும் அப்படின்னா அந்த குழப்பத்திலிருந்து வெளியே வந்தாதான். Where do you find rest is only when you come out of all the confusions. When your mind is settled, then you get the rest. That's why Yahushua said, know the truth, the truth shall set you free. Appo why they were not free? Because they were not knowing the truth. Because they were not knowing the truth, so they were restless. So Yahushua told, you know the truth shall set you free from all these confusions, from all these traditions. So if you truly want to find the rest, you should meditate verse 27 first, not 28. Without meditating verse 27, you will never come to 28. Jeremiah chapter 6 verse 16. Jeremiah chapter 6 verse 16. நீங்கள் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு நல்ல பாதை எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். See, Matthew 11:28 and this verse both same. What's the difference between this verse and Matthew 11:28? Jeremiah 6:16 is actually Matthew 11:27 and 28. Matthew 11:27 and 28
is Jeremiah 6:16. Okay, இங்க he is talking very clearly about confusion. Stand on the ways and look for the good old path, and even in that look for the good way and walk in it, then you will find rest, not give you rest. Matthew வரும்போது என்ன? Give you rest. இங்க ஜெரமியால you will find rest. That is original. You will find rest. You have to find the rest by meditating the word of Yahuwah. இளைப்பாறுதலை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அது ஏற்கனவே உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேடினால் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். ஆமா, அப்ப இந்த இளைப்பாறுதலை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப இங்க என்ன ஜெரமியா 6:16 என்ன சொல்றாரு? A person is standing in a confused state. ஒரு குழப்பமடைந்த நிலையில் நிற்கிறான், வழிகளில் நிற்கிறான். ஒரு வழி இல்ல, நீங்க எந்த வழியில போனாலும் தேவன் உங்க ஜெபத்தை கேட்பார்னு சொல்லக்கூடிய ஒரு வழியில நிக்கிறான். நிறைய பேர் அப்படித்தானே சொல்றாங்க. நீங்க எந்த நாமத்துல கூப்பிட்டாலும் அவருக்கு தெரியும் நீங்க எந்த நாமத்துல கூப்பிடுறீங்கன்னு. அதனால அவர் என்ன செய்வாரு? பதில் கொடுப்பார். அது உண்மையா? Is it true? If you call on any name, will he answer? If you call on any name, will he answer? Nathaniel? Isaiah 65. First verse. அறியாதவன் முன்பு நான் இதெல்லாம் நிற்கிறேன். ஐசாயா 65ல அது என்ன மீனிங்ல சொல்றாருன்னா, அவரை அறியாமல் இருக்கிற புறஜாதிகளுக்காக சொல்ற. சரியா? அவர் அறியாமல் இருக்கிற, அவரை பற்றி கேள்விப்படாத. ஆமா, இல்ல பழைய ஏற்பாட்டிலேயே அவர் ஒரு இத தீர்க்க தரிசனமா சொல்றார். ஓகே, when you come to Hosea chapter 2 verse 16. Hosea chapter 2 verse 16. ஹோசியா புதிய ஏற்பாட்டுல இருக்கா பழைய ஏற்பாட்டுல? பழைய ஏற்பாடா? ஓ சரி. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ನೀನು ನನ್ನನ್ನು ನಿನ್ನ ಬಾಲಿಯನ್ನದೆ ಈಶಿ ಅಂಜುವಿ. அக்காலத்திலே நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவா என்று யாகுவா உரைக்கிறார். இல்ல 2:16. ஓகே, சாரி. ஓகே, அப்போ அக்காலத்திலே நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவா என்று யாகுவா உரைக்கிறார். Read in English. And it shall be in that day, says Yahuwah, that you will call me my husband and no longer call me my master. See, translationல they have done a mistake. அங்க இந்த ஈஷிங்கிற வேர்டு இங்கிலீஷ்ல இல்ல. இங்கிலீஷ்ல இல்லைன்னு சொன்னா யார்கிட்ட அது ஓல்டு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்கா? I have old King James version. I will read the same verse. Hallelujah. Hosea chapter 2 verse 16. Ah, 2:16 says this way in the old King James version, and it shall be at that day, saith Yahuwah, that thou shalt call me Ishi, and shall call me no more Bali. இங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு ஏதாவது வருதா?
இல்ல, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல கீழே ரெஃபரன்ஸ்ல இந்த இஷ்யூங்கிறது வந்திருக்கும், இருக்கு. ஓகே. And it shall be at that day, says Yahuwah, you shall call me Ishi, and no more Bali. Meaning என்ன? No more. அப்போ நாமம் வெளிப்பட்ட பிறகு வேற நாமத்தில் அதுக்கு பிறகு நீங்க கூப்பிட்டா அவர் பதில் கொடுக்க மாட்டார். நாம் வெளிப்படலைன்னா வேற, ஆனா நாம வெளிப்பட்ட பிறகு வேற நாமத்துல கூப்பிட்டா ஒரு பதில் கொடுக்க மாட்டார். When the true name is revealed, afterwards if you call in any other name, then he won't answer you. Now you can take this one in two parts. One is the appointed calendar of Yahuwah, appointed time of Yahuwah. So what is written in this verse? At that day. King James versionல in that day பண்ணிருக்கீங்க இல்லையா? At that day. அப்போ at அப்படின்னு சொல்லும் போது it is a particular day which Yahuwah appointed. It's Yahuwah appointed date. In that date onwards, if you call me Bali, I'm not going to answer you. You have to call me Ishi. How many of you know that Yahuwah goes everything by his calendar? Are you aware of it? Give me one reference. Okay. Where? Okay. இதெல்லாமே ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் தான். ஓப்பனா பேசுவேன்னு சொல்றாரு. பட் காலத்தை பத்தி ஒரு ரெஃபரன்ஸ், யாகுவா காலத்தை கரெக்டா ஃபாலோ பண்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ். That is general time again. Galatians chapter 4 verse 6. Galatians chapter 4 verse 6. Because you are the sons, Elohim has sent forth the spirit of the son into his heart, crying out, Abba, Father. Maybe one verse before. To redeem those who were under the law, that he might receive the adoption of son. Okay. But when the fullness of time came. Yes. Fourth verse. Fourth verse. Galatians chapter 4 verse 4. When the fullness of time had come, Yahweh sent forth his son, born of woman, born under the law. Amen. இங்கிலீஷ் தமிழ்ல காலம் நிறைவேறின போதுன்னு இருக்கு. எப்போ? காலம் நிறைவேறின போது 5ஆம் வசனத்தில் இருக்கு. தமிழ்ல 5. ஆமா. அப்ப எக்ஸாக்ட்லி அவர் குறிப்பிட்ட டேட்டு கரெக்டா வந்துச்சு. வந்த உடனே தான் இது நடந்துச்சு. ஏசியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், ஒரு கன்னி கர்ப்பவதி ஆவாள் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அந்த காலம் நிறைவேறின போது, அப்ப அது ஏதோ தற்செயலா நடந்த ஒரு விஷயம் அல்ல, தேவனுடைய திட்டத்தில் இருக்கக்கூடியதான ஒரு விஷயம்.
எல்லாமே He said, in the appointed time I will come to you. குறிப்பிட்ட அங்க என்னுடைய நேரம் வரல அப்படிங்கிறார். அப்போ he goes by his calendar. He goes by his calendar. அவர் அவருடைய சரியான அந்த கேலண்டரை பார்த்து தான் அவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறாரு. அப்படி பார்க்கும்போது at that day அப்படின்னு சொல்லும்போது that is a particular day. At that day சொல்லும்போது அது என்ன, particular day. அப்ப அந்த டே இட்ஸ் ஃபார் என்டையர் யூனிவர்ஸ், மொத்த உலகத்துக்கும் அந்த நாள் பொருந்தும். இப்ப யாகுஷுவா கன்னியின் வயிற்றில் பிறந்தது ஒரு குறிப்பிட்ட நாள், சரியா? That is appointed time. Yahushua took the virgin birth at the appointed time. That is universal. But Yahushua taking birth in us is not at appointed time of us. யாகுஷுவா நமக்குள் பிறப்பது அது அந்த குறிப்பிட்ட காலம் அல்ல, அது யூனிவர்சல் டைம் அல்ல, தி இண்டிவிஜுவல் டைம் இல்லையா? எவ்ரிபடி were born in individual time, right? Not at the same time. நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம், குறிப்பிட்ட தனிப்பட்ட நேரத்தில் பிறக்கிறோம், அது யூனிவர்சல் கிடையாது. But his birth was universal. That is according to the calendar. Likewise, Hosea 2:16 is both. Hosea 2:16 is both. One, when he says at that day, that is universal. That is universal. That means he has appointed one particular day. That day his name has to be revealed to the whole universe. Then revelation to individual is independent. That is not universal. So when it is universal, it has started. Okay. Then gradually it progresses. அப்போ வசனத்தில் சொல்லப்பட்ட காலம் நிறைவேறின போது நடக்க வேண்டிய சம்பவம் நடந்துவிடும். அதனுடைய பலனோ கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்களுக்கு வந்து சேர்ந்து, யார் அதை எதிர்கொள்ளுகிறார்களோ, யார் அதை ஃபேஸ் பண்றார்களோ அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து சேரும். அவர்கள் இது அவரவர்களுடைய காலத்தில். ஏன்னா நம்ம எல்லாரும் யூனிவர்சல் ஒரே நேரத்தில் பிறக்கிறோமா? இல்ல. We are all born in different times. So spiritual birth also is like that. We are all born in different times. Okay. உங்களுக்கு நாமம் வெளிப்படாத வரைக்கும் நீங்கள் எந்த பெயரில் வேண்டுமானாலும் நீங்கள் கூப்பிட்டுக் கொள்ளுங்கள், அவர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்பார். இங்க என்ன சொல்றாரு, நீ தமிழ்ல போட்டுக்கும்போது, நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய். ரீட் இன் இங்கிலீஷ். நோ மோர்ங்கிற வேர்டு வருது இல்லையா? No longer. And it shall be in that day, says Yahweh, that you shall call me my husband, no longer call me my master. No longer அப்படின்னா அதனுடைய மீனிங் என்ன? இனி ஒருபோதும் இல்லை. அங்க சாய்ஸ் எல்லாம் கிடையாது. அங்க சாய்ஸ் இருக்கா? அங்க சாய்ஸ் இல்லை. இப்படின்னா இப்படித்தான், இதுக்கு பிறகு இல்ல. அப்ப என்ன செய்யணும், நமக்கு வெளிப்பட்ட பிறகு நாம என்னை எப்படி கூப்பிட்டாலும் அவர் கேட்பார் என்று சொல்லி நாம் செய்தால் அது தவறு. அப்போ
பைபிள்ல இந்த வசனத்தை சொல்லும் போது அவர்கள் ஆக்சுவலா அவரை அந்நிய நாமத்தில் தான் அழைத்தார்கள். எந்த நாமத்தில் அழைத்தார்கள்? உண்மையான நாமம் வெளிப்படுவதற்கு முன்பாக அவரை அந்நிய நாமத்தில் அழைத்தார்கள். Before the true name is revealed, people were calling him in the foreign language, foreign name, not his own name. For that, we need to go to Genesis and find what happened to Joseph. When Joseph went to Egypt, what did people do there, or what did the king do? He changed his name. Genesis chapter 41, verse 45. And Pharaoh called Yehusef, named Zaphnath Paneah, and he gave him as a wife Asnath, and the daughter of Potiphera, the priest of On. So Yehusef went out over all the land of Egypt. Amen. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னையா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தி. எதற்காக அங்க பெயர் மாற்றப்பட்டது? எதுக்கு அவசியம் இருக்கா? ஜோசப்னுடைய பெயர்ல தேவனுடைய நாமம், யோசேப்பினுடைய தேவனுடைய நாமம் இருக்கிறது. ஏன்னா ஜோசப்னுடைய உண்மையான பேரு பிரதர் இப்பதான் வாசிச்சாங்க. எப்படி? யாகுசேப். யாகுவா increases the blessing. அதான் அதனுடைய மீனிங். யாகுவா increases the blessing. அபரிமிதமாக ஆசீர்வதிக்கிறார். அதான் யோசேப்பினுடைய பெயரினுடைய அர்த்தம். அப்போ யார் அப்படி ஆசீர்வதிக்கிறா? யாகுவா. அது அவனுடைய பெயர்ல இருக்கிறது. Now, Pharaoh was allergic to the name of Yahuwah. So he changed his name to his God's name. அப்ப சாப்நாத் பன்னையாங்கிறது யாருடைய பெயரு? அந்நிய பார்வோனுடைய தேவனுடைய பெயர். அது அவருடைய பெயரை மாற்றும் போது அப்படிதான் செய்யறாங்க. அவங்க தெய்வத்தினுடைய பெயரை என்ன செஞ்சிடறாங்க? தேவனுடைய பிள்ளைங்களுக்கு வச்சிடறாங்க. ஏன்னா இப்போ யாகுசேப் அப்படின்னு கூப்பிட்டா அதனுடைய மீனிங் என்ன? யாகுவா ஆசீர்வதிக்கிறார்னு அர்த்தம். அப்ப மகிமை யாருக்கு போகுது? யாகுவாவுக்கு போகுது. பார்வோன் அதை விரும்புவானா? பார்வோன் அதை விரும்ப மாட்டான். அப்ப பார்வோன் என்ன செய்யறான்? இந்த பேரை மாத்துவோம். அப்ப இவன் மூலம் வருகிற நன்மை எல்லாம் நம்ம தேவனுக்கு, அந்த அவன் மூலம் வருகிற நன்மையில் வருகிற மகிமை நம்முடைய தேவனுக்கு போகும். அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தினால அவனுடைய தேவனுடைய பெயரை யாகுசேப்புக்கு வைத்தான். புரியுதா? இத இன்னொரு இடத்துல கூட செய்யறாங்க. தானியல், the book of Daniel, chapter 4, verse 8. தானியேல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தசாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். யாருடைய தேவனுடைய பெயரை வச்சான்? நேபுகத்நேசர் அவனுடைய தேவனுடைய பெயரை யாருக்கு வைத்தான்? தானியேலுக்கு வைத்தான். இந்த வசனத்துல தெளிவா இருக்க. அவங்க கடவுள் பெயரைத்தான் என்ன செய்யறாங்க? வைக்கிறாங்க. அப்போ என்னை பாகால் என்று இனிமேல் நீ அழைக்க கூடாதுன்னு சொன்னா, பாகால்ங்கிறது ஆக்சுவலா யாருடைய பெயர்? அந்நிய தேவனுடைய பெயர். பாகால்ங்கிறது யாருடைய பெயர்?
அந்நிய தேவனுடைய பெயர். அந்த பாகாலுடைய டிரான்ஸ்லேஷன் தான் லார்டு. LORD லார்டுன்னு போடுறோமே, அது ஆக்சுவலா பாகாலுக்கு கொடுக்கப்பட்டதான டைட்டில். அத பிற்காலத்துல ரோமன் கத்தோலிக்கர்கள் அதை யாகுவாவுக்கும் அதை என்ன செஞ்சிட்டாங்க, அதே டைட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ பாகாலுடைய பெயரைத்தான் இதுவரைக்கும் நீ என்ன கூப்பிட்டு இருந்த, யாரை கூப்பிட்டு இருந்த? யாகுவாவாகிய என்னை நீ பாகாலி என்றுதான் அழைத்து கொண்டிருந்தாய். அதாவது ஏன் அது மை ஹஸ்பண்ட் அண்ட் மை மாஸ்டர்னு போட்டிருக்குன்னா, மாஸ்டர்னாலும் ஹஸ்பண்ட்னாலும் ஒண்ணுதான். அவங்க என்னமோ அதுல பெரிய பெரிய விஷயத்தை சாதிச்சிட்ட மாதிரி அங்க மாஸ்டர்னு போட்டதுனால அப்படி காலரை தூக்கி விடுறாங்க. நீங்க ஒன்னும் பண்ணல, ரெண்டு என்னது ஒண்ணுதான். ஏன்னா சேரா வந்து மாஸ்டர் தான் கூப்பிட்டு இருந்தாங்க, யார? ஏப்ரகாம மாஸ்டர்னு கூப்பிட்டாங்க. அப்போ ஹஸ்பண்ட்னாலும் மாஸ்டர்னாலும் ஒண்ணுதான். அதுல ஒண்ணு நீங்க பெரிய விஷயம். ஆனா நீங்க பண்ண பெரிய தவறு என்ன, சத்தியத்தை மறைச்சிட்டீங்க. பாகாலி ஈஷி அப்படிங்கிறதுக்குள்ள விளக்கத்தை கொடுக்காம, அது ஏன்னா உங்களுக்கே தெரியாது, இதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்களுக்கும் தெரியாது, இன்னைக்கு இதை எடுத்து பிரசங்கம் பண்றவங்களுக்கும் தெரியாது, ஈஷினா என்னன்னே தெரியாது. அப்போ பாகாலி என்று அந்நிய தேவனுடைய பெயரிலே நீ என்னை அழைத்த பொழுது நான் உனக்கு செவி கொடுத்தேன், உன்னுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தேன். ஆனால் நான் ஒரு நாளை குறிப்பிட்டிருக்கிறேன், அந்த நாளுக்கு பிறகு நீ என்னை இனி அந்நிய தேவனுடைய நாமத்தில் அழைத்தால் நான் இனி உனக்கு செவி கொடுக்க மாட்டேன். ஏன்? அது தேவ சித்தத்துக்கு புறம்பானது. I heard your prayer when you prayed to me in the name of Bali. I surely answered your prayer. I surely blessed your prayer. But I have appointed one time. After that, you should no more call me Bali. You should come back to my original name. Ishina enna? Original name. Ishiங்கிறது ஆக்சுவலா யாகுஷுவா. யாகுஷுவா அதான் இஷி. ஐ வந்து ஆக்சுவலா OAH தான் என்ன பண்ணாங்க, ஐஆர் போட்டாங்க. OAH was converted into I. ஐஎன்ஆர்ஐ போட்டிருக்காங்களா சிலுவையில? அங்க யாகுஷுவா பேருக்கும் அந்த ஐஎன்ஆர்ஐக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? அந்த யாங்கிறது தான் ஐயா மாத்தினாங்க. இது நீங்க நெட்ல அடிச்சு பார்க்கலாம். ஐஎன்ஆரை நீங்க அடிச்சீங்கன்னாலே அதனுடைய ரூட் காசஸ் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அது யாகுஷுவான்னு வருவாங்க. அப்போ அவங்க ஐயன்னு அவங்க எதை மாத்தினாங்க. இப்ப இந்த இஷி அப்படிங்கறத கூட நீங்க விக்கிபீடியால போய் பார்த்தாச்சுன்னா அங்கேயே விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க, அது யாகுஷுவா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது யாஷி, ஷி, ஷா, ஷுவா, இந்த மூணுமே ஒரே மீனிங் தான். ஷீனாலும் ஷானாலும் ஷுவானாலும் ஒரே மீனிங், ரட்சகர். அப்ப யார் உன்னுடைய ரட்சகர்ங்கிறது தான் அங்கே இருக்குது. யாகுஷுவா, யார் உன்னுடைய மணவாளன்? யாகுஷுவா தான் உன்னுடைய மணவாளன். அப்ப என்ன, அந்த பேர்ல என்னுடைய மணவாளனே, யாகுஷுவாகிய என்னுடைய மணவாளனே நீ என்ன கூப்பிடணும். எப்போ? அட் தட் டைம், அந்த நாளுக்கு பிறகு நீ என்னை இந்த பெயரிலே கூப்பிட வேண்டும். அப்ப சாய்ஸ் இல்ல, அதுக்கு பிறகு என்ன இல்ல, there is no choice, you have to. ஏன்னா அடுத்த வசனத்தை பாருங்க, ஹோசியால, ஹோசியா 2:17. பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்று போக பண்ணுவேன், இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமல் போகும். என்ன சொல்றாரு? பாகாலுடைய பெயரை என்ன பண்ணிடுவேன்? ஆமா, அவளுடைய வாயிலிருந்து நான் அற்று போக பண்ணி விடுவேன். இன்னைக்கு நம்ம ஜனங்க இந்து கிட்ட பேசினாலும் பிரைஸ் யாகுவான்னு சொல்றாங்க, யார்கிட்ட பேசினாலும் என்ன சொல்றாங்க? பிரைஸ் யாகுவா.
ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருது? நம்ம அது இல்ல நான் கண்டிப்பா இங்க யாகோவா தான் சொல்லணும்னு கூட சொல்றது இல்ல. ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம வாயில இருந்து அப்படியே வந்துருது. அப்போ யாகோவாவுடைய அந்த ப்ராமிஸ் இங்க நிறைவேறுது. ஏன்னா அற்றுப்போக பண்ணுவேன்னாரு. இப்ப பாகாலுடைய நாமம் என்ன செய்யறது இல்லை, என் வாயில வருவது இல்லை. ஏன்னா நாம சத்தியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி நம்மை ஒப்பு கொடுத்தபடினாலே, பூரணமாக நாம் ஒப்பு கொடுத்தபடினாலே நாம் அந்நிய நாமங்களை என்ன செய்யறது இல்ல, நாம எடுக்கிறது இல்ல. ஏன்னா இப்போ யாகுஷுவா அப்படிங்கிற பேரு என்ன லாங்குவேஜ் பேர்? இது ஹீப்ரூ அண்ட் அரமைக். ஹீப்ரூ அண்ட் அரமைக் லாங்குவேஜ்ல உள்ள பேர். இப்போ இந்த யாகுஷுவாங்கிற பேரை ஹீப்ரூ டிக்ஷனரி எடுத்து பார்த்தா உங்களுக்கு அதுல அதனுடைய மீனிங் அங்க வரும். யாகுவா இஸ் அவர் சால்வேஷன் அப்படின்னு வரும். அது உங்க இந்த நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லயே ஓப்பன் பைபிள் யார் வச்சிருக்கீங்க? கையில வச்சிருக்கீங்களா? அதுல அந்த மீனிங் எடுங்க, யாகுஷுவா. ஜீசஸ் மீனிங் எடுங்க. இங்க 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 ஃப்ரண்ட்ல ஜீசஸ் மீனிங் எடுங்க. So Yahushua, Yahusha, Yahushi, இந்த மூணுமே ஒரே நேம் தான். யாகுவா இஸ் அவர் சேவியர் அல்லது யாகுவா இஸ் அவர் ஹஸ்பண்ட். யாகுவா இஸ் அவர் என்ன பாஸ்டர் இவ்வளவு நேரம் சரியா பேசிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு குழப்புறீங்களா? யாகுவா இஸ் அவர் ஹஸ்பண்டா இல்ல யாகுஷுவா அவர் ஹஸ்பண்டா? என்னாச்சு? யாகுவா வசனம் இருக்கா? ரோமன்ஸ்லயா? உயிர் தெழுந்தவர் தான் உன்னுடைய மனவாளன். Isaiah 54 verse 5. You read? Isaiah 54 verse 5. For your maker is your husband. Your maker, your husband. Yahuwah host is his name. Yahuwah host is his name. And your Redeemer is the Holy One of Israel. Your Redeemer is the Holy One of Israel. He is called the Elohim of the whole earth. He is called the God of whole earth. So Yahuwah is your husband. Jeremiah chapter 3 verse 14. Jeremiah chapter 3 verse 14. சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று யாகுவா சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். பத்தினே இருக்குது, இங்கிலீஷ்ல ஹஸ்பண்ட் இருக்கும். நாயகர் நான், ஓகே, நான் உங்கள் நாயகர். ஓகே. இப்போ இந்த நாமம் சேஞ்ச் பண்ற டைம் எது? அட் தட் டே சொன்னார்ல. Is it at that day? அது எந்த டே? ஓகே, this day. ஆனா வசனத்துல ரெஃபரன்ஸ் என்ன இருக்குது? அந்த சேம் ஹோசியால இருக்குது. ஹோசியாலேயே ரெண்டாம் சேம் செகண்ட் சாப்டர் verse 19 and 20.
நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். இங்கிலீஷ்ல வாசிங்க. I will betroth you. betrothனா என்ன? நிச்சயம் பண்ணிக்கிறது. I will betroth you to me forever. Yes, I will betroth you to me in righteousness Hmm. and justice, Hmm. loving kindness and mercy. Amen. Hallelujah. Hallelujah. I will betroth you to me forever. அப்போ வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லுவதனுடைய கருத்து என்ன அப்படின்னா, எந்த நேரத்துல நீ என்னுடைய உண்மையான நாமத்தை அறிந்து கொள்ளணும்னு சொல்றாரு பாருங்க. இதுவரைக்கும் என்ன பகலின் கூப்பிட்டு இருந்த, ஆனா இனிமே என்ன செய்ய போற? நீ என்னுடைய ஒரிஜினல் நாமத்துல கூப்பிட போகிற. அட் தட் டேன்னு சொன்னாரு. அது எந்த டே? உன்னை நித்திய விவாகத்துக்கென்று நியமித்துக் கொள்ளுகிறதான நேரம். ஆமென். அதுக்கு முன்னால ஏன் அவர் பேசல? ஏன்னா உன்னை விவாகத்துக்கென்று என்ன செய்யல? அவர் நியமிக்கல. ஆனா எப்ப உன்னை விவாகத்துக்கென்று நியமித்துக் கொள்ள போகிறாரோ அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? நீ அவருடைய உண்மையான நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம இன்றைக்கு உண்மையான நாமம் வெளிப்படுகிறது என்றால் அவருடைய விவாகம் நடைபெற போகிறது. ஆமென். அந்த காலத்துக்குள் நாம் வந்துவிட்டோம். அந்த காலத்துக்குள் வந்து விட்டதுனால அவருடைய நாமம் இப்பொழுது நமக்கு வெளிப்படுகிறது. அதுதான் at that day அப்படின்னு சொன்னார். சும்மா காரணம் இல்லாம வேதத்துல எந்த வார்த்தையுமே கிடையாது. எல்லா வார்த்தைக்கும் என்ன இருக்குது? அர்த்தம் இருக்குது. எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது. அந்த நாளிலே நீ என்ன இனிமேல் பாகால் என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய். எப்போ? நான் உன்னை நிச்சயித்துக் கொள்வதற்கு, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நான் நியமித்துக் கொள்வதற்கு முன்னால நீ என்னுடைய நாமத்தை அறிந்து கொள்ளணும். அதை அப்படியே திருப்பி போட்டா, என்னுடைய நாமத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் நித்திய விவாகத்தில் இடம் உண்டு, மற்றவர்களுக்கு இல்லை. அடுத்து சொல்றார் பாருங்க 20. உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ யாகுவாவை அறிந்து கொள்ளுவாய். இங்கிலீஷ்ல வாசிங்க. ட்ரூலி you shall know Yahuwah. யாகுவாவை அறியாமல், மணவாளனை அறியாமல் மணவாட்டியோடு நிச்சயம் பண்ண முடியாது. மணவாட்டி மணவாளனை அறிந்து கொள்ள வேண்டும். மணவாட்டி மணவாளன் மணவாட்டியும் என்ன செய்யணும்? அறிந்து கொண்ட பிறகுதான் அங்க என்ன நடக்கணும்? நிச்சயம். நிச்சயம் நிச்சயம் பண்ண வேண்டும். நிச்சயம் பண்ண பிறகுதான் கல்யாணம். அப்போ நிச்சயம் பண்ணக்கூடிய நாளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அப்ப யாருக்கு நிச்சயம் நடக்கும்? நாமத்தை தெரிந்து கொண்டவர்களுக்கு. இனி பாகாலுடைய பெயரை பயன்படுத்தாமல் யார் உண்மையான பெயரை பயன்படுத்தி அவரை கூப்பிடுகிறார்களோ அவர்கள்தான் அந்த நிச்சயிக்கப்பட்ட கூட்டத்தில் உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆமா, இது பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனம். அப்படிதானே? இந்த அதிகாரம், குறிப்பா இந்த அதிகாரம் எங்க உள்ளது? பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு சொல்லி இருக்கிறாரா, புதிய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு சொல்லி இருக்கிறாரா? அதாவது அப்படி சொல்லக்கூடாது, வசனத்தை காட்டணும். வசனத்தை கரெக்டா எடுத்து காட்டணும். பாருங்க இதுல இப்படி இருக்குன்னு. எஸ், Romans chapter 9 verse 24 and 25 actually. And I will call them my people, who were not my people, and her beloved, who was not my beloved. And it shall come to pass in the place where it was said to them, you are not my people,
therefore they shall be called sons of living God. Amen. இல்ல அந்த ஹோசியாங்கிறது மென்ஷன் He says also in Hosea chapter 25 verse 25, he says also in Hosea, இங்கதான் இதத்தான் நம்ம கவனிக்கணும். He says also in Hosea. அப்போ ஹோசியால எங்க சொல்லி இருக்கிறார்? இந்த வசனம் எங்க வருது? அந்த செகண்ட் சாப்டர்ல வருது. எந்த வசனம்? 26ல உள்ள வசனம். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. நம்ம வாசிச்ச 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. ஓசியா 2:23. நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன், என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். அல்லேலூயா. யார் இது? என் ஜனம் அல்லாதிருந்தவர்கள். யார் அவங்க? புறஜாதிகள். அவங்க யாரு? புறஜாதிகள். இஸ்ரவேல் அவருடைய ஜனம், இவர்கள் புறஜாதிகள், அவருடைய ஜனம் அல்ல. அப்ப அவருடைய ஜனம் அல்லாதிருந்தவர்களுக்கு அவர் இப்பொழுது தன்னை வெளிப்படுத்தி அவர்களை தன்னுடைய ஜனமாக மாற்றும் பொழுது இவர்கள் அவரை என் தேவனே என்று சொல்வார்கள். இதுவரைக்கும் இவர்கள் என் தேவனே என்று வேற யாரையோ அழைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை அவர் அவர்களுக்கு கொடுத்த பிறகு என் தேவனே என்று இவரை பார்த்து கூப்பிடுகிறார்கள். இப்போ யாகுஷுவா மணவாளன். யாகுஷுவோட மணவாட்டி யாரு? புறஜாதி தான் அவருடைய மணவாட்டி. யாரு? புறஜாதி தான் அவருடைய மணவாட்டி. யோசேப்பினுடைய கதையில நம்ம அதை பார்த்தோம். யோசேப்பினுடைய பெயரை மாத்தினதோடு அவன் நிற்கவில்லை. என்ன பண்ணினான்? புறஜாதி மணவாட்டியை அவனுக்கு பெண்ணாக கொடுத்தான். அந்த அந்த ஓன் பட்டணத்தினுடைய ஆசாரியனுடைய ஆஸ்நாத் என்கிற மகளை அவனுக்கு விவாகம் செய்து கொடுத்தான். அப்போ யூத ஜாதியில் பிறந்ததான யோசேப்பு புறஜாதியில் உள்ள பெண்ணை தனக்கு மணவாட்டியாக கொண்டது போல யாகுஷுவாவும் அவருக்கும் பெயர் மாற்றப்பட்டது. யாகுஷுவாவுக்கு என்ன செஞ்சிச்சு? அவருடைய உண்மையான பெயர் தூதன் அவர்கிட்ட தூதன் 2-3 பேர் கொடுத்தாப்புல, இல்ல ஒரே ஒரு பேர். மரியாள் இடத்துல அவருக்கு பேர் வைக்கணும்னு சொல்லும்போது ஒரு பேரா 2-3 பேரா? என்னமா மலையாளத்துல ஒரு பேரு, தெலுங்குல ஒரு பேரு, இங்கிலீஷ்ல ஒண்ணு, அரபிக்ல ஒண்ணு, பஞ்சாபில ஒண்ணு, இப்படி நிறைய பேர் அடுக்கிட்டே போனாரா இல்ல ஒரே ஒரு பேர் சொன்னாரா? மரியாள் இடத்துல மரியாளுக்கு எந்த பெயர் புரியுமோ அந்த பெயரை சொன்னார். அப்ப தேவதூதன் சொன்ன ஒரு பெயரை மாற்றக்கூடிய அதிகாரம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. தேவதூதன் சொன்னதை மாற்ற முடியுமா? ஏன்னா தேவதூதன்கிறது தேவதூதனுடைய வார்த்தை இல்லது, யாகுவாவுடைய தூதன் தான் அவன். அப்ப அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொன்னது யாரு? யாகுவா. யாகுவா சொன்ன வார்த்தையை மாற்றுறதுக்குள்ள அதிகாரம் இந்த உலகத்துல யாருக்கு இருக்கு? ஆனா யாகுவா அதை அனுமதித்தார். எப்படி யோசேப்பினுடைய பெயரை சாப்நாத் பண்ணையா என்று மாற்றுவதற்கு யாகுவா அனுமதித்தாரோ அது போலவே யாகுஷுவா என்கிற பெயரை பல பெயர்களிலே, ஜீசஸ் என்றும் இயேசு என்றும் இப்படி பல பெயர்களிலே, பிலிப்பைன்ஸ்ல போய் நீங்க ஜீசஸ்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, இயேசுன்னு சொன்னீங்கன்னாலும் தெரியாது, அவங்களுக்கு கெஸ்ஸுன்னு சொல்லணும், GESU. அதே போல ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லயும் அப்படித்தான், அவங்களுக்கு எல்லாம் ஜீசஸ்னு சொன்னா தெரியாது. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களை விட்டுருங்க, இங்கிலீஷ் தெரியாதவங்கள சொல்றேன். இப்ப அவங்களுக்கு கெஸ்ஸு அப்படின்னு சொன்னாதான் தெரியும். உங்களுக்கு கெஸ்ஸுன்னு சொன்னா யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா நாம என்ன செய்ய வேணும்? நீங்கள் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து அதிலே நல்ல பாதை எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்ப நீங்க எங்க போனோம்?
பூர்வ பாதைக்கு போனோம். எங்க போனோம்? அப்ப பூர்வ பாதையில தேவதூதன் மரியாளிடத்திலும் யோசேப்பு இடத்திலும் சொன்ன பெயர் என்ன? ரெண்டு வேற வேற இடத்துல சொல்றார். என்ன பெயர் சொன்னாரு? யாகுஷுவாங்கிற பெயரை சொன்னார். ஏன்னா அந்த பெயரை சொல்லிட்டு அந்த பெயருக்கு மீனிங் சொல்றார். தேவதூதனை என்ன சொல்றார்? மேத்யூ சாப்டர் 1 verse 21. And she will bring forth a son, and he shall call his name Yahushua, for he will save his people from their sins. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு யாகுஷுவா என்று பெயரிடுவாயாக. காரணம் என்ன? ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ யாகுஷுவாங்கிற பெயர் சும்மா ஒரு டைட்டில் இல்ல, அது ஒரு காரண பெயர். என்ன பெயரு? காரண பெயர். தமிழ் கிராமர்ல காரண பெயர்னு ஒரு இருக்குது. காரண பெயருக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லி நீ தமிழ்ல தான் நம்ம படிச்சேன். காரண பெயருக்கு உதாரணம் சொல்லுவோம். பைபிள் மட்டும்தான். ஓகே. காரண பெயர் அப்படின்னா அந்த பெயருக்கு ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எங்களுக்கு ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கும்போது எங்களுக்கு அவங்க சொன்ன பெஸ்ட் உதாரணம் என்ன தெரியுமா? ஊறுகாய். என்னது? ஊறுகாய். ஊறுகாய்னா தண்ணியிலே இருந்து ஊறி ஊறி ஊற வச்ச காய் தான் ஊறுகாய். அப்ப இது காரண பெயர். அந்த வாத்தியார் இன்னும் சில விஷயங்களை எங்களுக்கு ரிடில் மாதிரி சில விஷயங்களை சொன்னார். காய் ஆன பிறகு பூ ஆகிறது எது? காய் ஆன பிறகு பூ ஆகிறது எது? இட்லி. இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் இட்லியா உனக்கு? அதான் காய் ஆன பிறகு பூ ஆகிறது எது? கரெக்ட். தேங்காய். ஏன்னா தேங்காய் திருவின பிறகு தேங்காய் பூன்னு சொல்றாரு. அப்ப காயான பிறகு அது என்ன செஞ்சிச்சு? பூவாச்சு. அதே மாதிரி பழம் ஆன பிறகு காய் ஆகிறது எது? பழம் ஆன பிறகு காய் ஆகிறது. எந்த ஊர்லமா? இப்பதான் உங்களுக்கு சொன்ன ஊறுகாய். எலுமிச்சம் பழத்தை தான் நீங்க ஊற போடுறீங்க. எலுமிச்சம் பழம் ஊறின பிறகு ஊறுகாயா மாறுது. ஊறுகாய். அப்போ எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன்னா, யாகுஷுவா என்பது ஒரு காரண பெயர், வெறும் பெயர் இல்ல. அது காரண பெயர். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்போ டிக்ஷனரியில நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அதுக்கு மீனிங் கிடைக்கும். ஆனா ஜீசஸ்ங்கிற பெயரை நீங்க இங்கிலீஷ் டிக்ஷனரியில தேடி பார்த்தீங்கன்னா, ரிலிஜியஸ் டிக்ஷனரி இல்ல, இங்கிலீஷ் லாங்குவேஜ் டிக்ஷனரியில நீங்க தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்க ஹி இஸ் தி சேவியர் அப்படின்னு வராது உங்களுக்கு. இயேசுங்கிறத தமிழ் நிகண்டுன்னு சொல்றாங்க. தமிழ்ல நிகண்டு டிக்ஷனரி நிகண்டு. இங்க தமிழுடைய டிக்ஷனரியில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இயேசுங்கிறதுக்கு அவர் ரட்சகர்ங்கிற பெயர் அங்க வராது. ஏன்னா இயேசுங்கிற பெயர் இங்க இல்ல. உங்களுக்கு ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக சொல்றேன். இயேசுங்கிற பெயர், இயேசு இந்தியாவில் எவ்வளவு நாள் ஆச்சு? How many years before?
approximately 500 years. 500 when the British or the Europeans, actually British சொல்லக்கூடாது, the Europeans came into India, they brought the name Yesu. இயேசுங்கிறது தமிழ் பெயர் இல்ல. இயேசுங்கிறது தமிழ் பெயர் கிடையாது. இயேசுங்கிறது பிரிட்டிஷ்காரன் யூரோப்புக்கு கொண்டு போனது. யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தது. ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு கொண்டு வந்தது பிரெஞ்சு அண்ட் போர்ச்சுகல் பீப்புள். இந்த ரெண்டு பேர் தான் இயேசுங்கிற பேரை உள்ள கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னால நீங்க தமிழ் லிட்ரேச்சர் நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு இயேசுங்கிற பெயரே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. செயின்ட் தாமஸ் கொண்டு வந்த பெயரு இயேசு இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசுங்கிறதும் இல்ல, கிறிஸ்துங்கிறதும் கிடையாது. கிறிஸ்துனா யாருன்னு தாமஸ்க்கு தெரியாது, இயேசுனா யாருன்னு தாமஸ்க்கு தெரியாது. இந்தியாவுக்கு எத்தனை அப்போஸ்தலர்கள் வந்தாங்க? ஒருத்தர் தானே, ஷூரா? இந்தியாவுக்கு 2 பேர் வந்தாங்க. இந்தியாவுக்கு 2 பேர். ஆமா, தோமா தாமஸ் சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து நத்தானியல், பர்த்தலமே. நத்தானியலுடைய ஒரிஜினல் பேர், அதாவது நத்தானியல் ஒரிஜினல் நேம், பட் பைபிள்ல பர்த்தலமேன்னு கொடுத்திருக்கிறது. அது என்ன மீனிங்? தொலமியு என்பவருடைய மகன் நத்தானியல். பார்த்தொலமியு, பர்த்தொலமியு, பார்த்தொலமியு, இங்கிலீஷ்ல பார்ன்னு தான் போட்டிருக்கோம். பார்த்தொலமியு அது வந்து இவருடைய சன் அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங்கை தவிர அது அவருடைய நேம் இல்லை. நாத்தானியல் தான் அவருடைய நேம். அந்த நாத்தானியல் இங்க சேம் அவரும் கேரளாவுக்கு வந்துட்டு he traveled towards பாம்பே, towards மகாராஷ்டிரா. அவருடைய மெயின் மினிஸ்ட்ரி ஏரியா வந்து கோவாவா இருந்துச்சு. அங்க இருந்து அவர் அப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு, அவரை யாரும் கொன்னுட்டாங்களா அப்படின்னு யாருக்கும் அந்த ஹிஸ்டரி தெரியாது. So these 2 disciples came to India, but they never brought the name Jesus or Christ. They do not know this. They did not know this. அவங்களுக்கு தெரியாது. ஏன்? கிறிஸ்துங்கிற பெயரும் ஜீசஸ்ங்கிற பெயரும் AD 300க்கு பிறகுதான் எக்ஸிஸ்டன்ஸ்ல வந்துச்சு. ஜீசஸ்ங்கிற பெயர் இல்லவே இல்லை. எப்போ வரைக்கும்? 16th செஞ்சுரி வரைக்கும் ஜீசஸ்ங்கிற பெயரே கிடையாது. அதுக்கு ப்ரூஃப் நம்ம கிட்டே இருக்குது. 1611 கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள் நம்ம கிட்ட இருக்குது. அதுல ஜீசஸ்ங்கிற பெயர் கிடையாது. இப்ப இதெல்லாம் இடையில புகுத்தப்பட்டத தெரிஞ்சு அன்றைக்கே யாகுவா ஓசியா மூலமா அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி இருக்கிறாரு. நீ பாகாலி என்று என்னை அழைத்து கொண்டிருக்கிறாய், ஆனால் இனிமேல் என்னை அப்படி அழைக்காமல் என்னுடைய உண்மையான நாமமாகிய யாகுஷுவா என்று நீ அழைப்பாய். இதுதான் அந்த தீர்க்க தரிசனம். இப்ப அந்த தீர்க்க தரிசனம் நம்மில் நிறைவேறிச்சு. நமக்குள்ள என்ன செஞ்சுச்சு? ஆனா இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் இடத்துல அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அப்போ தீர்க்க தரிசனம் அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்றோம், அது நிறைவேறிச்சுங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்றோம். ஆனா நிறைவேறிச்சுங்கிறத நாம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். அப்ப யாகுவா அந்த தீர்க்க தரிசனத்தை மற்றவர்களிடத்துல போய் அது நிறைவேறிட்டுன்னு சொல்றதுக்கு யாரை தெரிஞ்செடுத்திருக்கிறாரு? நம்மளை தெரிஞ்செடுத்திருக்கிறார். நம்மளை தெரிஞ்செடுத்தவர் எங்க அனுப்புகிறாராம் பாருங்க. நினைக்கிறேன் எரேமியா, நினைக்கிறேன் எரேமியா தீர்க்கதரிசி chapter 1 verses 17 and 18, 19. Therefore prepare yourself and arise, and speak to them all that I command you. Do not be dismayed before their faces, lest I dismay you before them. For behold, I have made you this
a fortified city and an iron pillar, and bronze walls against the whole land, against the kings of Judah, against its princes, against its priests, and against the people of the land. They will fight you, but they shall not prevail against you. For I am with you, says Yahuwah, to deliver you. ஆமென். ஹல்லேலூயா. இதை எரேமியாட்ட இப்படி சொல்றாரு. எசேக்கியேல்ட்ட இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு. எசேக்கியேல் சாப்டர் 2 verse 2 and verse 3 and 4. And he said to me, Son of man, I am sending you to the children of Yasharal, to a rebellious nation that has rebelled against me. They and their fathers have transgressed against me to this very day. For they are impudent and stubborn children. I am sending you to them, and you shall say to them, Thus says Yahuwah El. ஆமென். பாருங்க, யாகோவா பாட்டுக்கு வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு போயிடுவாரு. நம்மகிட்ட வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு போயிடுவாரு. அப்புறம் என்ன சொல்லுவாரு? நீ போய் அவங்களுக்கு சொல்லு. அவங்க எப்படிப்பட்ட ஜனங்கள்? கலக வீட்டார், முரட்டாட்டம் உள்ளவர்கள் இல்லையா? அவர்கள் 4ஆம் வசனம் சொல்றாரு, அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயம் உள்ள புத்திரர், அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்கள ஒருத்தரை எழுப்பி தீர்க்க தரிசனம் சொல்லி அப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்ம தப்பிச்சிடலாம் இல்லையா? ஆனா அப்படி செய்யல அவரு. நமக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்லி நீ இவங்க மத்தியில போ அப்படிங்கிறார். நீ போய் அடியும் உதையும் வாங்கிட்டு வா. அதுக்கு பயந்து தானே நாம யாரும் வெளியே போறது இல்ல, அப்படிதானே? சேஃபா இருக்கணும்னு சொல்லி தானே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். யார்கிட்டையும் சொல்றது கூட என்னது நமக்கு? ஆமா, நம்ம ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். ஆமா, அது அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, 5ஆம் வசனம். கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். அவங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி நம்ம என்ன செய்யணும்? போய் சொல்லணும். கேட்டாலும் சரி கேட்கலாம், நம்ம கவலையே இல்லை. ஆனா யாகோவா என்ன சொல்ற? இந்த தீர்க்க தரிசனத்தை நான் உனக்கு தந்து, எதுக்கு நான் உனக்கு தர்றேன்? நீ போய் அவங்க மத்தியில போய் சொல்லு. அதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் நாம் இருக்கிறோம். ஆமென். அது எத்தனை பேர் பாக்கியம் நினைக்கிறீங்க அல்லது கர்ஸ் நினைக்கிறீங்க? அது பாக்கியமா இல்ல சாபமா? அதற்கென்று தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நாம தான் இத உலகத்துக்கு எடுத்துட்டு போகணும். நாம எடுத்துட்டு போகாத வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா எடுத்துட்டு போக ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா பிரச்சனையும் வரும். ஏன்னா அவங்க யாரா? ரிபல்லியஸ் பீப்புள், கலக வீட்டார், முரட்டாட்டம் உள்ளவர்கள். ஆனா அவங்க மத்தியில தான் நான் ஒன்னு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியேல் தீர்க்கதரிசின்னு சொல்றாரு, எரேமியா தீர்க்கதரிசின்னு சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசியை விட்டாரா? இல்ல. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது அவர்கள் கடின இருதயம் உள்ள ஜனங்கள், அவர்கள் மத்தியில நான் ஒன்னு அனுப்புகிறேன்றார். இதுதான் நமக்கு யாகோவா கொடுத்திருக்கிறதான அழைப்பு. அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும்தான் போய் நம்ம மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவோம் அப்படின்னு கிடையாது. அங்க கம்ஃபர்ட்டே இருக்காது, எந்த கம்ஃபர்ட்டும் இருக்காது. சத்தியத்தை சொல்ல போன யார் அடி வாங்காம திரும்பி வந்த வேதத்துல? எத்தனை பேர் சத்தியத்தை சொன்னதுனால பாராட்டப்பட்டாங்க? சவுல் அப்போஸ்தலன் கூட கேட்கிறாரு, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனால உங்களுக்கு சத்ருவானேனோ? சவுல் கேட்கிறார். அப்போ சத்தியத்தை நீங்க உண்மையா கொண்டு போனா உங்களுக்கு வரவேற்பு கிடைக்காது, எதிர்ப்புகள் தான் அதிகம் கிடைக்கும். ஆனா என்ன, அந்த கூட்டத்துக்குள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆத்மா அங்க இருக்கும். அந்த ஒரு ஆத்மாவுக்காக தான் நீங்க போறீங்க.
அது யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நம்முடைய ஊழியம், நம்முடைய மினிஸ்ட்ரி ஒரு சேலஞ்சிங் மினிஸ்ட்ரி. சேலஞ்சிங் மினிஸ்ட்ரி. இதுல நம்ம நேரம் டைம் பாஸ் பண்றதுக்கெல்லாம் இடம் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை வசதியை பெருக்கிக்கிறதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. நான் செய்கிற ஊழியத்தின் பலனை என் பிள்ளைங்களை அனுபவிக்கலாம், என் பேர பிள்ளைங்க அனுபவிக்கலாம். எனக்கு தெரியாது, அது என் கண்ணு முன்னால் அது தெரியாது. என்னுடைய விசுவாச கண்கள்ல அதை பார்க்கலாம். ஆனா என்னுடைய மாமிச கண்கள்ல அது எனக்கு தெரியாது. எல்லாமே நெகட்டிவா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதை இன்னைக்கு மெசேஜ்ல நீங்க பைபிள் ஸ்டடியில நீங்க கேட்டிருக்கீங்க. போங்க, உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. கொஞ்ச நாள் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. மேபி ஃபார் 2-3 months ஜஸ்ட் ஆஃப் பண்ணி வைங்க. கஷ்டமா இருக்கும். டிவி ஆஃப் பண்ணுங்கன்னு எல்லார் முகமும் இப்படி போயிடுச்சு. எல்லார் முகமும் ஜிதி நினைக்கிறேன், நான் எப்படி ஜீவிக்க போறேன் டிவி ஆஃப் பண்ணிட்டு. அப்படிதானடா? இப்ப இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, ஆஃப் பண்ணி. ஜித்தின் எத்தனை மணிக்கு தூங்குறான்? இங்க என்ன பார்த்து சொல்லு, ஒண்ணு தெரியாது. ஆனா டிவி பாக்குறது இல்ல. நான் அவங்ககிட்ட கேக்குறேம்மா, ஆனா டிவி பாக்குறது இல்ல. சரியா? அப்போ டிவி ஸ்கிரீன் பெருசா வீட்டுல இல்லாததுனால டிவி இல்லைன்னு சொல்லாதீங்க. இப்ப கையில வந்துச்சு. சோ இதெல்லாம் டெவில்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். இது யாருடைய இன்ஸ்ட்ருமெண்ட்? Devil's instrument. So when you see the TV, you are worshipping the devil. When you're seeing the TV, you are worshipping. இங்க வந்துட்டு யாகுவா உண்மை ஆராதிக்கிறோம்னா யாகுவா அங்க உட்காந்து சிரிப்பாரு. வாரம் ஃபுல்லா நீ பிசாச ஆராதிச்சுட்டு இங்க ஜஸ்ட் ஒரு 15 minutesக்கு வந்துட்டு நீ என்ன ஆராதிக்கிறேன்னு சொல்றியே, நீ எவ்வளவு பெரிய ஆளு. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? So don't worship devil. Don't worship devil. Not even through mobile. Turn to Yahuwah. யாகுவாவுக்கு நேராக திரும்புங்கள். உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. எத்தனையோ ஜனங்கள், தேவை உள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க. போய் சந்திங்க, ஜனங்களோட பேசுங்க. அப்படி செய்யும் பொழுது நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். யாகுவா எங்க இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு வசனம் சொல்லுது தெரியுமா? யாகுவா சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் இஸ்ரவேலின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் எருசலேமுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இது எந்த சங்கீதம்? நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் தெரியுதா வசனத்துல? சங்கீதம் 128 5 6. இந்த 2 வசனங்கள். 128 நமக்கு தெரியாத சங்கீதம், அப்படிதானே? நமக்கு அப்போ நமக்கு தெரியாத சங்கீதம். ஆனா அந்த வசனத்தை சொன்னா ஐயோ உடனே எங்க இருக்கு அப்படின்னு தேடி எடுக்கிறது. 128ஆம் சங்கீதம் நமக்கு தெரியாது இல்லையா? ஓகே, வார்த்தையை தியானி. சரி, நேத்து நான் உங்களுக்கு சங்கீதத்தை சொல்லி காமிச்சேன் இல்லையா?
எத்தனை சொல்லி காமிச்சேன் நேற்று? சங்கீதம் 1, 103, 127, 28, Psalm 23. சொன்னோமா? பாராமன்னு சொல்ல முடியுதா? அப்ப அதுக்கு நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷம் உட்காந்துட்டு நீங்க மெமரைஸ் பண்ணீங்கன்னா அதை மெமரைஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ சொல்லுங்க. சாம் 1 யாரு பார்க்காம சொல்லுவா? சாம் 1 சொல்லு. Blessed is the man who walks not in the counsel of the ungodly, but stands in the path of sinners, sits in the seat of scornful, but his delight is in Yahweh, for he meditates day and night. He shall be like a tree. He meditates day and night. His law day and night. He should be like a tree planted by the rivers of water, that brings forth its fruit in season. For whatever he does should prosper. And the wicked will be like a chaff. which wind drives away. And wind drives away. So wicked don't stand in the counsel of righteous, and sinners in the assembly of righteous. Yahweh knows the ways of the wicked, ways of the righteous, and the ways of the wicked will perish. இல்லையா? ஸோ நீங்கள் உங்களை ரொம்ப ஷாக் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் இங்கிலீஷ்லையும் சொல்லலை. நான் இல்லைன்னா இங்கிலீஷ்லையும் சொல்லுவேன், தமிழ்லையும் சொல்லுவேன், ஹிந்திலையும் சொல்லுவேன். சரியா? அப்ப என்னால ஏன் முடியுது? என்னால ஏன் முடியுது? ஏன்னா நான் வேதத்தை நேசிக்கிறேன். ஐ லவ் யாகுவா. புரியுதா? இது அல்லாம ஸ்பெஷலா யாகுவா எனக்கு கிஃப்ட் கொடுத்து உங்களுக்கு அந்த கிஃப்டை கொடுக்கலன்னா யாகுவா பார்ஷியாலிட்டி பண்றாரு. அப்படி இல்லை. யாகுவா எல்லாருக்கும் என்ன செய்யறாரு? ஆமா, நம்ம தேடினால் கண்டிப்பாக கண்டுபிடிப்போம். முயற்சி செய்தா நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். நம்ம எவ்வளவோ நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்க பார்க்கலாம். நான் இங்க நின்று உங்களை பார்க்கும்போது எத்தனை பேர் ராத்திரி டிவி பார்த்துட்டு லேட்டா தூங்குனீங்கன்னு நான் சொல்லிடுவேன். இங்க இருந்து நான் பார்க்கும்போது எப்படி கண்ணு சோக்கும். அதெல்லாம் மாறணும். நம்ம வாழ்க்கையில அதெல்லாம் மாறணும். நாம விசேஷமான சத்தியம் நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னா நாம விசேஷித்தவர்களா இருக்கணுமா வேண்டாமா? நாம விசேஷித்தவர்களா இருக்கணும். ஒருத்தர் லைக் ஜெகோவாஸ் விட்னஸ் நீங்க போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் இது இருக்கு. அவங்க ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூட விசிட் பண்ண மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஜெகோவாஸ் விட்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அதே போல அவங்களுக்கு எந்த பர்த்டேவும் கிடையாது, எந்த செலிப்ரேஷனும் கிடையாது. இந்த ஸ்கிரிப்சர்ல சொல்லப்பட்ட செலிப்ரேஷனை தவிர வேற எந்த செலிப்ரேஷனும் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய டிசிப்ளின்ல அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் நம்ம கொண்டு வர்றோமா? இங்க நம்ம சபையில் அப்படி ஏதாவது ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கிறோமா? I think Seventh-day Adventists, they don't eat non-veg, right? Seventh-day Adventists, they don't eat non-veg. But I think in the restricted இதை மட்டும் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். Leviticus 11 19 அதுல சொல்லப்பட்டதை மட்டும்தான் சாப்பிடுவாங்க, வேற எதையும் சாப்பிட மாட்டாங்க. பட் செவன்த் டேல நிறைய பேர் வேகனாவே இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வெஜிடேரியன், ஃபுல் வெஜிடேரியன். பட் அதெல்லாம் நாம என்ன செய்யறது இல்லை, இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்லை. பட் இதெல்லாம் என்ன செய்யும், நம்ம சரீரம் இருக்கிறது வரைக்கும் தான் இந்த டிசிப்ளின். நம்ம ஆவியா மாறுறோம், ஆவிக்குரியவர்களை நாம மாறுறோம்னா இது அங்க ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா? இந்த டிசிப்ளின்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? தேவையில்லை. ஆனா இப்பவே நாம ஆவிக்குரியவர்களாக இருக்கணும்.
இப்பவே பரலோகத்துக்கு போறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை? எத்தனை பேருக்கு ஆசை பரலோகத்துக்கு? ஏன் ஏன் ஆசை இல்லை? பரலோகம் எங்க இருக்கு? நமக்குள்ளயா? எபேசியர்ல ஒரு வசனம் இருக்குது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் அந்த 7ஆம் வசனத்தை இங்கிலீஷ்ல வாசிக்கணும். தமிழ்லயும் வாசிக்கலாம். தமிழ்ல வாசிச்சா, மசீஹா யாகுசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அது இங்கிலீஷ்ல வாசிங்க. That in the age to come, he might show the exceeding riches of his grace in his kindness toward us in Messiah Yahushua. அப்ப 6ல இருந்து வாசிங்க. And rise us up together and made us sit together in the heavenly places. Made us sit together in heavenly places. In Messiah Yahushua. In Messiah Yahushua, you are already seated in heavenly places. இப்போ நீங்க பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்குள்ளது இல்ல. ஏன்னா you are not seated in heavenly places already. பட் நம்மள என்ன பண்ணிருக்கிறாராம்? யாகுஷுவா மெசியாவுக்குள்ள already he seated us in heavenly places. இப்பவே நம்ம எங்க இருக்கிறோம்? அங்கதான் இருக்கிறோம். பரலோகத்துல தான் இருக்கிறோம். உன்னதங்களில் தான் நாம் இருக்கிறோம். புரியுதா? கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வேதத்தை வாசிங்க. கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. அப்படியெல்லாம் தியானம் பண்ணும் போதுதான் யாகுஷுவா உண்மையான ரூபத்துல உங்களுக்கு வெளிப்படுவார். அதாவது யாகுஷுவா பற்றி நீங்க என்ன செய்வீங்க? அறிந்து கொள்வீர்கள், சரியாக அறிந்து கொள்வீர்கள். ஓகே, ஜெபம் பண்ணுவோமா? ஆமா ஆமா. ரோமன்ஸ் 7 ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலை ஆனபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து மசிகா என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி மசிகாவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். Therefore, my brethren, you also have become dead to the law through the body of Messiah, that you may be married to another, even to him who was raised from the dead, so that we should bear. Okay, you are married to யாகுஷுவாங்கிறதுக்காக கொண்டு வந்தீங்க. That's correct. That's correct. That's correct. உயிரோடு இருக்கிறதுக்கு அது லால இருந்து அது இல்ல நீ கல்யாணம் பண்ணவே. உயிர் தெளிந்து இருக்கிற யாகுஷுவாவோட ஆமா மேரேஜ் பண்றதுதான் உண்மையான மேரேஜ். அவர் தான் உண்மையான மணவாளன் இல்லையா? ஸோ நீங்க அந்த யார் யாருக்கெல்லாம் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு வாஞ்சை இருக்கிறதோ வீட்டில் போயிட்டு இஷினா என்ன மீனிங்னு நீங்க நெட்ல போய் தேடி பாருங்க. இஷினா என்ன மீனிங்? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லாதவங்க போய் தேடலாம். ஆனா நான் இன்னும் வேணா உங்களுக்கு கிளியரா அதை நான் விளக்கமா சொல்ல முடியும். இஷிங்கிறது எப்படி வந்துச்சு, அது ஆக்சுவலா எப்படி, அது யாகு ஷி அப்படிங்கிறது. ஷீனா மணவாளன், ரட்சகர். மணவாளன் யாரு? மனைவியை ரட்சிக்கிறவர் தான் மணவாளன். சரியா? ஓகே, யாருக்கும் சந்தேகம் இல்லையே? இருந்துற போகுது சந்தேகம். சரி, ஜெபம் பண்ணலாம்.
பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவரீர் மட்டுமாக உம்முடைய வார்த்தையை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தபடியினால் உமக்கு நன்றி. தேவரீர், இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு உண்மை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தார். எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா, எங்களுக்கு உதவி செய்யும். ஆம் ராஜாவே, எங்கள் கண்கள் திறந்த பின்பு மற்றவருடைய கண்களை திறக்கும்படியாக நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மத்தியிலே சகோதரர் சைமன் அவர்களை குடும்பத்தோடு நீர் கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி. அந்த பிள்ளைகளை ஜீவன் சுகன் பலத்தோடு நீ மட்டுமாக காத்த தயவுக்காக உம்மை நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம். அவர்கள் எங்கள் மத்தியிலே தங்கி இருக்கிறதான இந்த நாட்களிலே அவர்கள் எங்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்கும்படி, நல்ல சாட்சிகளாய் இருக்கும்படி நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்களில் அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளும் கிடைக்கும்படியாக நீர் கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கூட்டத்திற்கு வர முடியாமல் போன பிள்ளைகளை நினைக்கிறோம். அவர்கள் இருக்கிற இடத்துல அவர்களை ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற பிள்ளைகளை பேர் பேராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதித்தரலாம். இந்த நாளின் நன்மையினால் நிரப்பியறலாம். எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவா மசீஹ் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹல்லேலூயா.